டோன்ட் பெக். மோஸ்டா இன்ட்ரோவர்டட் ப்ரொஃபஷனல்ஸ், அது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம், இஃப் ஐ எம் நாட் பீயிங் நைஸ், ஓகே, நான் என்னோட சீனியர்ஸோ இல்லை எனக்கு என்னோட மேனேஜர்ஸோ சொல்ற எல்லாத்துக்கும் நான் வந்து ஓகே ஓகே அந்த ஓகே நான் சொல்ல அப்படின்னா மேபி அவங்க எனக்கு பின்னாடி ஆப்படிச்சிருவாங்க, எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்க, என்னோட கரியர்ல என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பீயிங் டூ நைஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆஃபீஸ்ல உங்களை டம்மி பர்சனா மட்டும்தான் மாற்றும். லெட்ஸே இந்த மாதிரி சுச்சுவேஷன் எத்தனை பேர் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஒர்க் டாஸ்க் வந்து பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு உங்களோட டிஎல் வந்து தம்பி இந்தாப்பா இன்னும் கொஞ்சம் டாஸ்க் இருக்கிறத முடிச்சுட்டு போப்பான்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டாஸ்கே முடிச்சுட்டு டிஎல் கொடுத்த எக்ஸ்ட்ரா டாஸ்கையும் நீங்க வந்து முடிச்சுட்டு அப்படி உட்காந்து முடிச்சுட்டே இருக்கும் போது உங்களோட கொலிக் வருவான், ரொம்ப க்ளோஸான கொலிகா இருப்பான். அவன் வந்து மச்சான் இந்த மாதிரி எனக்கு இந்த 2 ஃபைல் மட்டும் முடிச்சு கொடுறான், என்னால முடியலடா அப்படிங்குவான். நீங்க அவனுக்காகவும் உட்காந்து வேலை செய்வீங்க. இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனோட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஒய்ஃபோட இல்ல உங்களோட ஃபேமிலியோட ஏன் உங்களுக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாம மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட யாரு உங்களோட கொலிக் ஒருத்தன் வேலை கொடுத்தானோ அவன் நல்ல பேர் எடுத்துட்டு டிஎல் கிட்ட நல்ல அப்ரிசியேஷன் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். பட் நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நின்றுட்டு நல்லதுக்கே காலம் இல்லை, எல்லாருமே இப்படி ஏமாத்துறாங்கன்னு உங்களோட வாழ்க்கையை இப்படியே ஓட்டிட்டு இருப்பீங்க. அண்ட் ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு டேக்லைன் என்ன அப்படின்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, என்னால நோ சொல்ல முடியல, எப்படி சொல்றதுனே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா this video will definitely help you. Actually நான் யாரையும் இங்க கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் அந்த சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் அந்த சொன்ன ஸ்டோரியை நான் ஃபேஸ் பண்ணிருக்கனால என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட மைண்ட்ல எனக்கு பயங்கரமா ஓடிட்டு இருந்த ஒரு பயம், மேபி நான் வந்து இப்ப நோ சொல்லிட்டேன், இப்ப நான் வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டேன், என்னால முடியலப்பா அப்படிங்கிற நேரத்துல என்கிட்ட யாரோ டாஸ்கோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ கொடுக்கும் போது நோ சொல்ல முடியாது, பிகாஸ் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும். இப்ப மேபி நோ சொல்லிட்டேன்னா என்னோட கொலிக் வந்து தலையை தொங்க போட்டு போவான். எனக்கு அதை பார்க்கும் போது ஓ ஏன்டா நம்ம நோ சொன்னோம், நம்ம பேசாம பண்ணி கொடுத்துருக்கலாமோ, பாவம் அவன் அப்படின்னு. I'm just setting a full priority to him only, not myself. One thing நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்மளோட நீட்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா மற்றவங்களும் நம்மளோட நீட்ஸையோ இல்லை நம்மளையோ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியும்? மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரோவர்ட்டட் ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள இருக்கிற மெயினான ப்ராப்ளமே, எப்பா நான் வந்து நோ சொல்லிட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா ஐயோ அவன் ஃபீல் பண்ணுவானே, அவன் கோச்சிப்பானு, உங்க மேனேஜர் கோச்சிப்பாரு, டிஎல் கோச்சிப்பாரு, இல்ல பாவம் இல்ல அவங்க எல்லாம் பாவம். அப்ப நம்ம அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து எங்க போனாலும் பொழைச்சிப்பேன் அப்படியே ஃபீல் பண்றேன். இந்த கேள்வி எனக்குள்ள நான் கேட்டுட்டு இருப்பேன், உங்களை நான் கேட்கல, எனக்குள்ள கேட்கிற கேள்விகள் இதெல்லாம். ஓகேவா? சோ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே நம்மளோட டைம் நம்மளோட மணின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதாவது லிட்டரலா சொல்லணும்னா நான் ரொம்ப நைஸ்பா, நான் வந்து நோவே சொல்ல மாட்டேன் அப்படிங்கும் போது சாக்ரிஃபைஸ் நம்ம அவங்களுக்காக பண்ணல, நம்மளே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் உண்மை. எவ்ரி டைம் என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது, என்னோட கோல் பத்தி நான் யோசிக்காம இருக்கும் போது ஐம் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங் மை செல்ஃப். என்னனாலே சாக்ரிஃபைஸ் பண்றேன். எனக்கு அதனால தியாகிங்கிற பட்டம் யாரும் கொடுக்க போறதும் இல்லை, எனக்கு அதனால எக்ஸ்ட்ரா டைமோ இல்லை எக்ஸ்ட்ரா மணியோ யாரும் கொடுக்க போறதும் இல்லை. எனக்கு ஒரு நாள் கடவுள் எல்லாமே கொடுப்பாரு நம்பிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இதுதான். பைபிள்ல கூட உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ செய், அதை முடிச்சதுக்கு அப்புறம் மேபி உனக்கு தோணுச்சுன்னா நீ மத்தவங்களுக்கு உதவி செய்ய, அவ்வளவுதான், சிம்பிள். நீயே உன் சட்டியே ஃபுல்லா இல்லாதப்ப நீயே வந்து அடுத்தவன் சட்டியை வந்து ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிற. ஐ மீன் சட்டி இந்த சென்ஸ் பாத்திரம், வெசல், ரைட்? நீங்க வந்து வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஓகே, sometimes I may joke like this. It's a very cringe jokes. Okay, fine. So
இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் அசர்ட்டிவ்? அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ங்கிறது ஐ ஆம் ரெஸ்பெக்டிங் மை ஃபீலிங்ஸ், மை தாட்ஸ், மை திங்ஸ் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் டு அதர்ஸ் இன் அ பொலைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் வே அப்படிங்கிறதான். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்த மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் இல்லை என்னோட ஃபீலிங்ஸை சொல்றது செல்ஃபிஷ்னஸ், சுயநலமான ஒண்ணு அப்படின்னு நினைப்பாங்க. there is a lot of difference between selfishness, self-centered, self-oriented. செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப என்ன மட்டுமே நான் பார்க்கறது செல்ஃபிஷ், ஓகேவா? செல்ஃப் சென்டர்ட் அப்படிங்கிறது நான் தாண்டா உலகம், என்னை சுத்தி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது செல்ஃப் சென்டர்ட். செல்ஃப் ஓரியன்டட் இன் த சென்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபுல்ஃபில் மை செல்ஃப், தென் ஐ வில் கிவ் இட் டு அதர்ஸ். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் இன் மை செல்ஃப், how can I give it to others? You can understand this, right? So இந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்க வேண்டிய ஒன்று. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆகிக்கிறேன், ஓகேவா? என்னோட ஜோப்பை நான் வந்து ஃபுல் பண்ணிக்கிறேன். என்னோட ஜோப்பை நான் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதா நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமே தவிர, என் ஜோப்புல நான் வந்து ஃபுல் பண்ணாம என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபைன், சூப்பர். உங்களுக்கு ஹெவன்ல வந்து ஒரு பேர் வந்து எழுதி வச்சிருப்பாங்க, உங்களோட பேர் போட்டு ஒரு கல்வெட்டு செதுக்கிடுவாங்க. ஆனா உலகத்துல இங்க ரியாலிட்டி வேர்ல்டு சர்வைவ் ஆகிறது கஷ்டம்தான். சர்வைவ் ஆகிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ண போறது, நம்மளாம் ஆம்பிஷியஸா இருக்கணும், பெருசா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்னா most valuable thing which is subtract many things in your life. Most of the successful people கிட்ட நான் அட்ரஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்ல ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, தே ஆர் நாட் ஆடிங். மோஸ்ட் பீப்புள் திங்க் சக்சஸ்ஃபுல் பீப்புளோ இல்ல வந்து லைஃப்ல வந்து இந்த கம்யூனிகேஷன்ல சூப்பரா இருக்கிற பீப்புள் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த. தே ஜஸ்ட் சப்ராக்ட், தே ஜஸ்ட் செட் நோ டைரக்ட்லி இன் அ பாசிட்டிவ் அந்த பொலைட்ஃபுல் வே, ரைட்? இப்போ நேத்து வந்து எப்பவுமே நாங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் தாத்தா இறந்ததுனால எனக்கு அது வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு 5 days தான் நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த ஃபேமிலி ப்ரேயர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் நேற்று நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம்னு உட்காரோம், திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா டைம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30க்கு மேலே வந்து படுத்துட்டேன். 8:45 எனக்கு கீழேருந்து கூப்பிட்டாங்க. பட் ஐ ஒன்ட் கோ தேர் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டேட்டட் நோ இன் சென்ஸ், அதாவது இங்க எனக்கு வந்து தூக்கம் தான் ப்ரையாரிட்டியா பத்துச்சு. பிகாஸ் இப்போ மார்னிங் நான் ஒன்றும் 1 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஆல்ரெடி ஒரு 1.5 hours உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், 4 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு 2வது வீடியோ எழுதுறேன். அப்படிங்கும் போது ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அ லாட். ஆக்சுவலி இட்ஸ் மை ஒர்க் சீசன். ஸோ பியூரா நான் நோ சொல்ல கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துல, அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க கூப்பிட்டாலும் நான் போல. ரீசன் என்ன, எனக்கு தூக்கம் வந்துருச்சு, தூக்கம் தான் எனக்கு ப்ரையாரிட்டிங்கிறத நான் கன்சிடர் பண்ணனால. ஸோ திஸ் இஸ் வாட் த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். நான் இந்த இடத்துல ரூடால நான் தான் பெரிய அப்படின்னு நான் ரூடாலாம் சொல்லு, ஓகே மா டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்க போறேன். ஸோ இந்த அசர்ட்டிவ்க்கும் இந்த அக்ரெசிவ் அப்படிங்கிறதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஏன்னா சில பேர் வந்து அசர்ட்டிவ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரூட், ரொம்ப ரூடான ஒரு பர்சன் நினைச்சுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அசர்ட்டிவ் அப்படிங்கிறது, இப்போ லெட்ஸ் அசர்ட்டிவ் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பிளேட் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்க ஒரு ஓகே இப்படி வச்சுப்போம், நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து நீங்க தான் செல்ஃப் சர்விங் தான் எடுத்து வந்து வைக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு ஆர்டர் பண்றீங்க, அந்த ஃபுட்டு வருது, நல்லா சாப்பிட்றீங்க, வாவ் திஸ் ஃபுட் வாஸ் சோ குட் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா இது அசர்ட்டிவ். ஓகே, எனக்கு தேவையான இந்த ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறது. இல்ல அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு பர்சனா இருக்கிறீங்க, ஹோட்டலுக்குள்ள போறீங்க, பிளேட் எடுக்கிறீங்க, டேய் தம்பி இங்க வாடா, என்னடா இருக்கு, எனக்கு வந்து புரோட்டா தான் வேணும், எனக்கு வந்து பூர்தா போய் டக்குன்னு போய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது ரூட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு ஈஸியா சொல்றேன், ரைட்? நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் வந்து யாரோ ஒருத்தர் பக்கத்துல வந்து கேக்குறாங்க, இல்ல மச்சான் கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, என்னோட ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா தானே, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா அப்படிங்கிறது அசர்ட்டிவ். அக்ரெசிவ் எப்படி அப்படின்னா, அறிவு இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, சும்மா வந்து நொய்ங்கிறப்படா அப்படிங்கிறது அக்ரெசிவ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? அசர்ட்டிவ் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பொலைட்டா இருக்கும். பட் அக்ரெசிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஹாஷா, ரூடா, டிமாண்டிங்கா இருக்கும், ரைட்? ஸோ யூஸ்
அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். எப்படி அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன என்ன கிரைட்டீரியாவோ நான் அதை சொல்லுவேன். இப்போ லெட்ஸே என்னோட நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டோ இல்லை என்னோட கொலிகோ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் செட் நோ டைரக்ட்லி. ஓகேவா? என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் இதான் என்னோட சென்டென்ஸ்ல ஆரம்பிப்பேன். நோ, இல்லடா என்னால முடியாது. தென் ஐ ஜஸ்ட் கிவ் அ ரீசன். ஏன் முடியாது இந்த சென்ஸ், எனக்கு ஒர்க் இருக்கு, என்னாலே இன்னும் முடிக்க முடியல அப்படிங்கும்போது நான் எப்படி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? தட் இஸ் த ரீசன். ஃபைனலி ஐ வில் கிவ் அ ஹிண்ட். மேபி நான் முடிச்சிட்டேன்னா ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா நோங்கிறத சொல்லுங்க, செகண்ட் ரீசன் சொல்லுங்க, தேர்ட் வந்து if maybe I just finish this I will come and help you, if maybe I just work on this and then I will come and help you. இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுங்க. ரைட்? நோ டைரக்டா சொல்லுங்க, ரீசன், தேர்ட் திங் இஃப் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க நெக்ஸ்ட் டைம் யார் உங்ககிட்ட வந்து எந்த விஷயத்துக்காக கேட்டாலும் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா கம்யூனிகேஷன்ங்கிறது இல்லை, உங்க மேல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். நீங்க ஒரு ஹை அத்தாரிட்டி பர்சனா இருப்பீங்க. ஏன்னா முக்காவாசி பேருக்கு இங்க நோ சொல்றதுதான் ப்ராப்ளம். பட் அந்த நோவை நீங்க பொலைட்டா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ப்ராப்பரா அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு பிச்சு, டோனு எல்லாத்தையும் வச்சு சொல்லும் போதே உங்களை வந்து ஒரு வேற மாதிரிடா, வேற மாதிரி வச்சான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பவுண்டரி செட் பண்றதுலயோ இல்ல நோ சொல்றதுலயோ இல்ல ஒரு கம்யூனிகேஷன்லயோ நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல அப்படின்னா, லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் கொடுக்குறேன். அதர்வைஸ் ஐ ஜஸ்ட் கிரியேட் அ ஃப்ரீ குரூப். இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் திஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஆன் த குரூப் ஆல்சோ. ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ ஃப்ரீ. ரைட்? So be strong, stay positive. This is KJ and I will see you in this video.